கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, கண்ணியத்துக்குரிய மூத்த உலமாக்களே, மஸ்ஜிதிலே நிர்வாகிகளே, ஊருடைய இந்த அமானித பொறுப்பை அழகான முறையில் உள்ளத்தால் ஒன்றிணைந்து எல்லாருமாக உண்மைக்கு உண்மையாக எங்கள்கிட்ட இந்த அமானித பொறுப்பை நம்பி விளங்கி எங்கள்கிட்ட இந்த பாரத்தை தந்தீங்க. அந்த வகையில் ஊருடைய பெரியோர்கள், சிறுவர்கள், ஏண்ட வயசுக்கு ஒத்தா போல இருக்கிறவர்கள், சகோதரிகள் எல்லாரையும் விழித்தவனாக, அது மட்டுமல்லாது இந்த நன்மையான காரியத்தை அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பான முறையில் செய்வதற்கு ஒத்துழைத்த அந்தந்த ஊர் பாதிக்கப்பட்ட ஊர்களில் உள்ள உலமாக்கள், அதே போன்று அங்கே பயன் பெற்றவர்கள், அதே போன்று அந்த ஊரிலே உள்ள 3 இன மக்கள் எல்லோர்களையும் விழித்தவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதல்தான் அல்லாஹ் இந்த மஸ்ஜிதில் பொய் ஒன்றும் சேராமல் சொல்வதற்கும் உண்மையை உண்மையாக எடுத்துரைப்பதற்கும் வல்லவன் அல்லாஹ் எனக்கு அருள் பாலிப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ், எங்களுடைய ஊர்ல ஒரு அனர்த்தம், சிறிய ஒரு அனர்த்தம் வெளிவோரியன்ல அந்த எஹெட் வீட்டு திட்டத்தில் நடந்த அதே நாள் நாங்கள் மஸ்ஜிதுடைய நிர்வாகத்தோடு ஜமியத்துல் உலமா தலைவர், அதே போல வர்த்தக சங்க செக்ரட்டரி அவர்களோடு நான் சில வர்த்தக சங்க உறுப்பினர்களோடும் அந்த இடத்துக்கு போய் சென்று அந்த மக்களோடு பார்த்து பேசி என்ன முறையாக நடந்து கொள்ளணும் என்று பேசிக்கொண்டிருக்கும் பொழுது எங்களுடைய நாட்டில் இந்த மாதிரியான ஒரு அனர்த்தம் நடந்திருக்குது, என்ன மாதிரி முறையில் நாங்கள் நடந்து கொள்ளணும் என்ற விஷயத்தை அந்த இடத்துல என்னோடு இருந்தவர்களோட பேசினதுக்கு அவங்க சொன்னாங்க, உடனடியாக நாம் எல்லோரும் இந்த வர்த்தக சங்கத்தினர், அதே போல ஜமியத்துல் உலமா, அதிலே உள்ள உலமாக்கள், பள்ளியுடைய நிர்வாகம் எல்லாருமாக சேர்ந்து சுபஹுக்கு 5:30 மணி அளவில் இந்த மஸ்ஜிதுடைய பின்பாகத்தில் நாங்கள் ஒரு மஷூராவை எடுப்போம் என்று சொன்னாங்க. அதுக்கு நானும் சேர்ந்து அல்ஹம்துலில்லாஹ் இணைந்து மாஷா அல்லாஹ் நல்ல முறையில் நாங்கள் அதை எடுக்கணும்னு சொல்லி ஆசை ஆர்வத்தோட நாங்கள் யாரை சேர்க்கிறோன்னு சொல்லி முடிவெடுத்ததில் மஸ்ஜிதில் ஊரில் உள்ள எல்லா மஸ்ஜிதிலையும் உள்ள இமாம்கள் முதலாவதாக கூறி வைக்கப்பட்டது. அதுக்கு பிற்பாடு மஸ்ஜிதுடைய தலைவர்கள், செயலாளர் 3 பேர் ஒரு மஸ்ஜிதில் அழைக்கிறதாகவும், ஜனாசா அமைப்புகளில் இருந்து 3லையும் 3 பேரை அழைப்பதாகவும், ஓஜிஎஸ் அமைப்பு, அதே போன்று இளைஞர் அமைப்பு, அதிலேயும் நாங்கள் அழைத்து சேர்த்து ஒரு மஷூராவை லுஹருக்கு முதல் முடிக்கணும், அவசரமாக எடுக்கணும் என்ற அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் அந்த மஷூரா உடனே யாரும் அதில் இல்லாத அளவுக்கு இல்லாமல் சொல்லப்பட்டவங்க எல்லாரும் இந்த மஸ்ஜிதில் ஒன்று கூடினாங்க. அந்த வகையில் ஒன்று கூடி ஒரு பெனர் போடாமல், ஒரு வாகனத்துக்கு பெனர் போடாமல், எங்களுடைய மஸ்ஜிதில் ஒரு பெனர் கட்டாமல் அல்ஹம்துலில்லாஹ் பணமும் பொருளுமாக ஓடி ஓடி கொண்டு தந்த மக்கள், அது எந்த வாயாலையும் அதுக்கு நாங்கள் தேங்க்ஸ் பண்ண இயலாது. ரப்பு தான் அதுக்குரிய கூலியை கொடுப்பான். அந்த அளவுக்கு நல்ல மக்கள்
இந்த சாய்ந்தமருது மாளிகைக்காடு மக்கள். அதிலேயும் இந்த சாய்ந்தமருது மாளிகைக்காடு மக்களோட நானும் ஆசைப்படுறேன். இந்த மக்களோட இந்த ஊர்ல பிறந்ததுக்கு அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறேன். அவ்வளவு பெரிய இந்த என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரே குடையின் கீழ் ஒன்று சேர்ந்ததை அல்ஹம்துலில்லாஹ். அந்த நிதி திரட்டல் என்கிற விஷயத்துக்கு உங்களுக்கு தெரியும், எத்தனையோ விஷயங்கள், எத்தனையோ பேனர்கள் போடுவாங்க. இது ஒன்றுமே போடாம இப்படியாக வந்து 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 சேர்ந்தது. அதற்காக களஞ்சிய சாலைக்கு நௌஃபர் என்ற ஒருத்தர் தலைமையில் 9 பேர் இணைச்சு கொடுத்தோம். அவர்களோட 10 பேர் அதில் பங்கு கொண்டாங்க. அதுக்கு ஆடிட்டர் வச்சோம். அதே போல பொருளாளருக்கு ஜமியத்துல் உலமாவில் உள்ள நஃப்ராஸ் மௌலவி, அதே போல வர்த்தக சங்கத்தில் உள்ள நியாஸ் 2 பேரையும் பொருளாளராக நியமித்தோம். அதே போல வாகனங்களை வாரி வணங்கினாங்க. அதுலேயும் இந்த இடத்துல சொல்லத்தான் வேணும், ஆசை ஆர்வத்தோட வாரி அழகினாங்க. அந்த குயின்ஸ் பாசித் என்று சொல்ற நண்பன் டிரைவர், அதுக்குரிய டீசல் லொரி, அதே போல ஓடி வந்து சொன்னாங்க போட் ரஹீம் மகன் என்று சொல்லி. அவர் வாகனம் எத்தனை வேணும் காக்காண்டு தான் கேட்டார். இப்படியானவங்க சிறப்பாக செய்யக்கூடிய சாய்ந்தமருது மாளிகைக்காடு நமது ஊரை நாங்கள் நினைக்கும் போது என் மேல் சிலுக்கிறது, நிச்சயம் சந்தோஷம் அடைகின்றேன். அல்லாஹுக்காக நீங்கள் எல்லோரும் நமது மக்களுக்கு துவா செய்து கொள்ளுங்க. அவர்கள் 100 ரூபாய் போட்டவராக இருந்தாலும் சரி, கறி வாங்க வச்சிருந்த காசை கூட தந்தார்கள். பல பேர் லட்சத்தில் தந்தார்கள், பல பேர் 50,000 தந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு பொருத்தமான அல்லாஹ்வுடைய மாளிகையில் என்று சொல்றேன், அதுல ஒரு பச்சை தண்ணியேனும் யாரும் குடிச்சும் இல்லை. அதே போல 1 ரூபாய் காசையேனும் யாரும் தொட்டும் இல்லை. ஒரு ஆள் அந்த பணத்துல இருந்து ஒரு டீசலோ பெட்ரோலோ அடிச்சதும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கு அல்லாஹ் சாக்கியா இருந்து கொள்வார். அந்த வகையில முதலாவது பயணம், எங்கிட்ட பயணம் மஸ்ஜிதிலேயே சுபஹ் தொழுகை பிறகு முதலாவது பயணம் மூதூருக்கு போகணும் என்று எல்லாம் ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 மஷூராக்கள் எடுப்போம். திடீரென்று மஷூராக்களுக்கு அறிக்கையை விட்டா அல்ஹம்துலில்லாஹ் அந்த குழு, அமைச்ச குழு உலமாக்களோட சேர்ந்து ஒன்று சேருவாங்க. எல்லாமே மஷூரா அடிப்படையில் எடுத்த முடிவில் நாங்கள் எடுத்தோம். திடீரென்று ஒரு முடிவு, மஸ்ஜிதிலே ஊர் சார்பாக மஸ்ஜிதிலே தொழ வந்தவர்கள் சுபஹுக்கு பின்னுக்கு இந்த பொருளை ஏற்றி தரணும் என்று. அல்ஹம்துலில்லாஹ். இந்த மஸ்ஜிதிலே வளர்ச்சி உள்ள மஹல்லா வாசிகள், இந்த மஸ்ஜிதிலே சுபஹுக்கு வந்தவங்க ஆக கூட 35 நிமிடத்துல 2 லொரி ஃபுல்லாக லோட் பண்ணி தந்தாங்க. அதே போல அந்த பயணத்தை துவாவோட நாங்கள் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணி மூதூருக்கு போனோம். முதலாவதாக கொஞ்சம் அவசரமாக இதில் இந்த வீடியோவை விட்டிங்கன்னா நல்லா இருக்கும். முதலாவது நாங்கள் மூதூருக்கு போயிட்டு முதலாவது 12ஆம் மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை எங்கட மஸ்ஜிதில் இருந்து சுபஹுக்கு பிறகு சாமான ஏற்றினோம். மூதூர்ல நத்துவத்தில் உலமா அரபு கல்லூரிக்கு போனோம். அங்குள்ள நிர்வாகிகளை சந்திச்சோம். அல்ஹம்துலில்லாஹ். அங்க என்னுடைய மஷூரா சபை அவடத்துல என்ன பேச விட்டாங்க. அந்த இடத்துல நான் சொன்ன உண்மையான விஷயம், நீங்க சொல்வதெல்லாம் உண்மைதான், ஆனால் ஒரு சின்ன ஒரு மறுப்பு தெரிவிக்கின்றேன். எங்களுடைய மக்கள் என்னிடம் தந்த அமானிதம் எப்படி தந்தார்கள் என்று சொன்னால், உண்டியல், அடுத்தது அவங்க சேர்த்த காசை, நான் இதுக்கு முதல் சொன்ன விஷயமே எல்லாமே தந்துட்டு சொன்ன விஷயம் என்னன்னா, எங்க மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த மக்கள் கையில இந்த அமானிதம் போய் சேர வேண்டும் என்றுதான் அவர்கள் ஆசைப்பட்டார்கள். அந்த மக்களுக்குமாக துவா செய்தார்கள், எங்களுக்கும் துவா செய்து வழி அனுப்பி வைத்தார்கள். ஆனால் இதுல ஒரு மறுப்பு தெரிவிக்கின்றேன்.
நீங்கள் கூறினாலும் அந்த இடத்தை கண்களால் போய் பார்ப்போம், அதுக்கு பிறகுதான் நாங்கள் மஷூரா சபையாக வந்திருக்கிறோம், மஷூரா எடுத்துத்தான் நாங்கள் அதில் செய்வோம் என்று சொல்லி அதுக்கு ஏற்ற மாதிரி போனோம். பணமும் கையிலே எடுத்துட்டு போனோம். அல்ஹம்துலில்லாஹ் அங்க மஷூரா எடுத்தோம். வேதத்தீவில் நாங்கள் வேதத்தீவுக்கு போகணும்னு சொல்லி கண்ணால் பார்த்தோம். எந்த வாகனமும் போகாது, அது துண்டிக்கப்பட்டு இருக்கிறது, ஆறு நடுவால ஓடுகின்றது. அதிலே 60 குடும்பங்கள் இருக்கின்ற சொன்னார்கள். அவங்களிடமும் சொன்னோம், 60 குடும்பம் என்று சொன்னால் 60 குடும்ப தலைவர்களும் இந்த இடத்துல வரணும் என்ற அடிப்படையில் நாங்கள் சொன்னோம். அதுல அழகான லிஸ்டை எடுத்தோம். அவிடத்த ஒரு ஆபீஸ் ஒன்றை உருவாக்கினோம். அரை மணித்தியாலத்துக்குள்ள அந்த ஆபீஸ்ல மூலமாக அல்ஹம்துலில்லாஹ் உலமாக்கள் இருந்தாங்க, வர்த்தக சங்கத்தில் உள்ள உறுப்பினர்கள் இருந்தாங்க, வர்த்தக சங்க செயலாளர் இருந்தாங்க. அதே போல இந்த இடத்துல கட்டாயம் கூறி வைக்கணும். எங்களுடைய கலீலுர் ரஹ்மான் ஒரு உலமா ஒரு ஆள் இருந்தார், கலீலுர் ரஹ்மான் மௌலவி. அவர் நம்முடைய ஊர்ல மிக சிறப்பாக அவரும் ஒன்றிணைந்துதான் இந்த வேலைகளை செஞ்சோம். அவரையும் நாங்கள் ஒரு மூத்த உலமாவாக சேர்த்து கொண்டோம். மிக சிறப்பாக பணியாற்றினார் இந்த முகம்மதோடு. அங்க நாங்கள் முடிவெடுத்தோம், இதை அவசரமாக கொடுக்கிறது 57 பார்சலும் ஒரு குடும்பத்துக்கு 5000 ரூபாவும் கொடுப்பதாக முடிவெடுத்தோம். அதன் அடிப்படையில் அங்க போன பணம் 57 குடும்பங்களுக்கு 5000 வீதம் கொடுத்ததில் 2,85,000 ரூபா என்ற கையில 3 லட்சம் தந்தாங்க. 15,000 ரூபா உலமாக்களுக்கு முன்னிலையில் ரிட்டர்ன் கொடுத்தேன். அவங்களுக்கு முன்னிலையில் நான் எங்கேயும் யூட்டர்னோ அங்கேயும் இங்கேயோ போகல, அவங்களுக்கு முன்னிலையில் இந்த பணத்தை கொடுத்து விட்டேன். சாக்கி இந்த சபையில் உலமாக்கள் வைக்கலாம். அங்க 57 பார்சலையும் கொடுத்து விட்டு அடுத்ததாக ஒரு நான் பேர் இந்த இடத்துல நான் இது வெளியில போறதால பேர் சொல்லல, ஒரு மஸ்ஜிதுக்கு போனோம். அந்த மஸ்ஜிதுல அது ஹைரியா நகர்ற பேரை சொல்றேன். அங்க இல்ல அதுக்கு முதல் நாங்க ஒரு மஸ்ஜிதுக்கு போனோம், அதுதான் இந்த வீடியோ. அங்க அவங்க சொன்னத்தின் அடிப்படையில் என்ன, நான் இந்த மஸ்ஜிதில் உண்மையே சொல்லணும்னு சொல்லி அல்லாஹ்கிட்ட கேட்டுட்டு சொல்ற விஷயம், அங்க போனதுல அங்க மாடி வீடுகள் நிறைய இருந்தன. 4 அடி 3 அடி தண்ணி தான் வந்த மாதிரி இருந்தது. அங்க உள்ள நிர்வாகம் புதிதாக வந்திருந்தார்கள், 4 நாள் தான் அந்த நிர்வாகத்தில் வந்திருந்தார்கள். அவர்கள் அந்த கிரெடிட்டை எடுக்கிற நோக்காகவும் இருக்கலாம். அவங்க சொன்னாங்க, மொத்தம் பாதிக்கப்படாத மக்கள் முழு பேரும் 900 குடும்பங்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லோருக்கும் இதை பங்கிட வேண்டும் என்று சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ் லுஹரும் அசரும் சுருக்கி தொழப்பட்டது. அதன் பிற்பாடு அங்குள்ள மஸ்ஜிதில் நிர்வாகியை பேசும்படி கேட்டதுக்கு நாங்கள் அவர் பேசினார். அதுக்கு பிறகு அவரை முசாபா செய்துவிட்டு நான் கூறினேன், அல்ஹம்துலில்லாஹ் நீங்க சொல்றது சரிதான், கவர்மெண்டால நிறைய உதவி திட்டங்கள் செய்வாங்க, அந்த அடிப்படையில் நீங்க எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி மஸ்ஜிதில் நிர்வாகம் செய்து கொள்ளுங்க. எங்களுடைய சாய்ந்தமருது மாளிகைக்காடு மக்கள் பாதிக்கப்பட்டார்களுக்கு மட்டும்தான் கொடுக்க சொல்லி சொன்னாங்க. நாங்க எங்களை விட்டுடுங்க என்று சொன்னதுக்கு நாங்க இந்த விஷயத்தை வீடியோவை காட்டினோம். 18 அடி உயரமான ஒரு இடம் இருக்கின்றது, இதே ஊர்ல தான் ஹைரியா நகர் அப்படி என்று சொல்லி அதை சொன்னோடனே அவங்க வாய் அடைச்சு போச்சு. அதுக்கு கோபத்தின் காரணமாக ஒரு நபர் எங்களை அந்த ஹைரியா நகருக்கு அழைத்து செல்ல அந்த இதை வீடியோ காட்டினவரை தண்டிக்கும் முகமாக அவரில் வாகனத்தில் ஒரு அடி அடித்தார். நான் அவரிடம் சொன்னேன், அல்லாஹுக்கு அவரை பொறுமையை கொண்டு வாகனத்தை ரிவர்ஸ்ல எடுங்க, நாம ஹைரியா நகருக்கு பாதிக்கப்பட்டார்களுக்கு போவோம் என்று. அங்க போன பொழுது அங்குள்ள மக்கள், இதுதான் அந்த ஹைரியா நகரில் உள்ள விஷயம், அங்குள்ள மக்கள் மஸ்ஜிதிலே சமைத்து சாப்பிடுவதற்காக சமைத்துக் கொண்டிருந்தார்கள். கையிலே காற்றுடன் காத்து கொண்டிருந்தார்கள் சாப்பாட்டுக்காக. அந்த இடத்துக்கு போனவுடன் அந்த நிர்வாகத்தை பேசினோம். அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் வேறையாக போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்து நாங்க அவங்கள சாப்பாடுல சாப்பிடாம நாங்க சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிந்தவுடன் அவங்க சாப்பிட்டு எல்லாரையும் மஸ்ஜிதுக்கு அழைத்தோம். அங்க 125 குடும்பம் என்று சொன்னாங்க. காட்டுடன் வந்தவர்கள் 91 குடும்பம் வந்தார்கள். அவர்களுக்கு தண்ணி போத்தல் ஃபுல் பேக்கும், இங்க இருந்த அந்த பார்சல் 91
அதே போல அங்க தண்ணி போத்தல் பெக்கோட அந்த பார்சல் மட்டும் கொடுத்தோம், பணம் கொடுக்கவில்லை. அங்க கொடுத்து விட்டு நாங்க 2526 தண்ணி போத்தலும் 91 பார்சலும் அங்க அந்த மூதூர்ல நாங்க அதை கொடுத்தோம், ஹைரியா நகர்ல. அதுக்கு பிற்பாடு வந்த அந்த சாப்பாடு வாங்க போயிருந்தோம். அந்த 4-5 கூட வந்த அந்த ஆட்கள் அவங்க சொல்ல விஷயம் என்னண்டா, இந்த பாலத்தடி அந்த ஆத்துக்கு பக்கத்துல பாலத்தடியில 9 குடும்பங்கள்ல வீடு எங்களுக்கு கண்ணாலே தெரியுது, கடும் கஷ்டத்துல அந்த கல்லில குந்திக்கிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு கொடுக்கணும் என்று சொன்னாங்க. அவங்க உண்மையா பாலம் அந்த ஆறு அதுக்கு பக்கத்திலே, அப்ப அவங்களுடைய உலமாக்களுடைய அங்க வந்தாக்களுடைய மஷூரா செஞ்சு 9 பார்சலை அங்க தூக்கி கொடுத்தோம். லொரியுடைய கதவை திறந்து 9 பார்சல் மட்டும் அந்த 9 குடும்பங்கள்ல வீடு வீடாக உலமாக்கள் கூட வந்தாக்கள் போய் தூக்கி கொடுத்தாங்க. அதுக்கு பிற்பாடு நாங்க புலனறுவை போக வேண்டும் என்று புலனறுவைக்கு போன பொழுதோ அங்கே புலனறுவை மஜீத்புரம் அந்த ஊருக்கு கொடுக்கிறதுக்கு முடிவெடுத்ததோடு அதே போல அந்த மஜீத்புரத்தில் கொடுக்கணும் என்று முடிவெடுத்த காரணம் என்னண்டா, அங்குள்ள மக்கள் அந்த ஊரிலே தொழில் செய்து கொண்டு அந்த ஊரோடையே இருக்கிறாங்க, வெளித்தொடர்புகள் இல்லை. அதுக்கு இன்னொரு ஊருக்கு கொடுக்கணும் என்ற எண்ணத்தோடு இருந்த அங்க ஒரு வாகனத்தில் ஆட்களை சேர்த்து அனுப்பினோம். அந்த ஊரையும் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி, அந்த ஊர் தான் மாணிக்கம்பட்டி. அந்த மாணிக்கம்பட்டி வசதியானவர்களும் இருந்தார்கள், வசதி இல்லாதவர்களும் இருந்தார்கள். இங்கே முற்று முழுதாக 450 குடும்பமும் வசதி இல்லாத ஆட்களாக இருந்ததாக அந்த ஊர்ல உள்ளுக்கு அப்படியே போயிட்டு உள்ளால பார்த்துக்கிட்டு வந்தோம். எல்லாருமாக போனோம், மகரிபாங்க தொழுதுட்டு அதே போல பார்த்ததுல கூரைக்கு மேலால தண்ணி வந்திருக்கி, எல்லாம் அந்த நலஞ்ச வாசம், அந்த மெத்தைகள் எல்லாம் நலஞ்ச வாசம், அதெல்லாம் பார்க்க கூட அது உள்ளம் கஷ்டமாக இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு முடிவாயினோம். அங்க போன ஆட்களுடையும் கூப்பிட்டு அந்த அதுக்கு முதல் போன ஒரு வாகனம் போயிடுச்சு மாணிக்கம்பட்டிக்கு. அந்த வாகனத்தை வரும் வரையும் காத்துக்கிருந்து அவங்களையும் இதையும் பாருங்க என்று சொன்னோன்னே, அவங்களோட கண் என்ற தெராசால பாருங்க என்று சொன்னோன்னே அவங்களும் தந்த முடிவு இதே மாதிரி செய்வோம் என்று. அதே போல அங்க மஸ்ஜிதில் ஆண்களை சஃபாக பள்ளி உள்ளுக்கு வாங்கன்னு சொல்லி உட்கார வச்சோம். அல்லாஹ் பத்திய சிந்தனையோட கொஞ்சம் பேசினோம். அவங்களுக்கு இந்த மஸ்ஜிதில் எந்நேரமும் நீங்க தொழுகையாளிகளா உருவாகுங்க, குடிப்பழக்கங்களை விடுங்க, உலமாக்களும் அல்லாஹ் பத்தி சொல்ற சிந்தனைகளை கூட்டுங்கிற விஷயத்தை நாங்கள் எத்தி வைத்தோம். அதே போல பெண்களை கண்ணியமாக போலினாக வைத்தோம். அதே போல போலின் எல்லாமே வைத்து அவங்களுக்கு அந்த 450 குடும்பங்கள் இருந்தும் காட்டுடன் உண்மைக்குண்மையாக இருந்தவர்கள் 346 குடும்பங்களுக்கு அந்த பார்சல் வழங்கப்பட்டது. 5000 ரூபாய் பணமும் அங்க கொடுக்கணும் என்று சொல்லி, 10,000 ரூபாய் கொடுத்தாலும் நெல்லம் என்று சொல்லி எல்லாரும் இருந்தாங்க. எல்லாரோட கருத்தையும் உள்வாங்கி 5000 ரூபாய் பணம் கொடுப்போம் என்று சொல்லி முடிவெடுத்து 17,30,000 ரூபாய் பணமும் 346 பார்சலும் அங்க கொடுத்தோம். அந்த வகையில் வேதத்தீவு அந்த பாதையில போய் கொடுத்ததுல 57 பார்சலும், மீரா பள்ளியில 91 பார்சலும், பாலத்தடியில 9 பார்சலும், கல்லல மஸ்ஜித் புறத்தில 346 பார்சலுமாக 503 பார்சல் மொத்தமாக கொடுக்கப்பட்டு நாங்க கொண்டு போன 600 பார்சல் மொத்தம். இந்த மஹல்லா வாசிகள் எல்லாம் சாக்கியில் இருக்கீங்க, 97 பார்சல் ரிட்டர்ன் கொண்டு வந்தோம். அதே நாள் இரவு நாங்க 1 மணி 1:30 மணி இருக்கும் இதுல மஸ்ஜிதில் 97 பார்சலையும் வேறாக இறக்கி வைத்தோம். அதுக்கு பிற்பாடு ஒரு மஷூரா கூட்டம் ஒன்று அவசரமாக கூட்டணும் என்று
சாப்பாட்டோட எங்களோட சொந்த காசில் அந்த சாப்பாடு ஏற்பாடு செய்தோம். இதில் யாரும் கை வைக்கல, நாங்களே செலவழித்து கொண்டோம். இதில் அந்த போனத்தில் அவரவர் போன வாகனங்களுக்கு அவரவர் வாகனத்துக்கு அவரவர் பெட்ரோல் அடித்து கொண்டாங்க, அவரவர் செலவை அவரவர் எடுத்துக்கொண்டாங்க. இதில் செலவு ஈனம் ஒன்றும் இதில் இல்லை. ஆகையினால இதில் ஒரு சாப்பாட்டோட இந்த கூட்டம் ஒன்று அவசரமாக ஏற்பாடு செஞ்சோம். அடுத்த கட்டம் என்ன முறையில் நடந்து கொள்வது, எந்த ஊருக்கு போவது, அழகான முறையில் நேரத்தோட அழைத்த அவங்களையும் இதில் அழைத்து நல்ல ஒரு மஷூரா அடிப்படையில் அதில் எடுத்ததுக்குனாங்க. இதில் நேரத்தோட அந்த பார்சல் 503 20,15,000 ரூபா, அந்த வேதத்தில் உள்ள 5,000 ரூபா படி கொடுத்த 57, 346 5,000 ரூபா படி கொடுத்த 17,30,000 சேர்த்து 20,15,000. இது சாய்ந்தமரையில் உள்ள எல்லா மஸ்ஜிதுகள்லையும் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சுபையில் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒட்டப்பட்டிருக்கும், பார்க்கலாம். அதுக்கு பிற்பாடு இங்க அந்த கூட்டத்தில் வர்த்தக சங்கத்தால கிட்டத்தட்ட 45 லட்சம் ரூபாய்க்கும் 50 லட்சம் ரூபாய்க்கு இடையில ஒரு பணமாகவும் பொருளாகவும் அது வர்த்தக சங்கத்தால அந்த சபையில கொடுத்தாங்க. உலமா சபையால அவங்க எல்லாரும் காசி போட்டு அதை கொடுத்தாங்க. அதே போல ஒரு அந்த ஜனாசா அமைப்பு, சாய்ந்தமது ஜனாசா அமைப்பு மட்டும் 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துச்சு. இவ்வளவும் அந்த சபையில வாங்குறது தான் இந்த காட்சி. அதுக்கு பிற்பாடு அங்க எடுத்த மஷூரா அடிப்படையில் நாங்க இரண்டாம் கட்டமாக நிவாரண பணி புதன்கிழமை 12ஆம் மாதம் 10ஆம் தேதி இரவு 10:30 விழிக்கிறதுக்கு முதல் அன்று இஷா தொழுகையை தொடர்ந்து இந்த இதே மாதிரி பள்ளியில் இஷா தொழுதவங்கள்ட்ட மஹல்லாவாசிகள்கிட்ட சொன்னதுக்கு இணங்க அவங்க 2 லொரிகளையும், ஒரு கண்டெய்னர் லொரியும் ஒரு ஐஸ் கூலர் லொரியையும் ஃபுல்லா பண்ணி தந்தாங்க. ஆக கூட 45 நிமிஷம் எடுத்தாங்க. அல்லாஹ் அவர்களுடைய உடம்புலையும் எந்த நோவும் இல்லாம அல்லாஹ் பாதுகாத்தான். அல்ஹம்துலில்லாஹ். அவங்களுக்கு ஆயுளையும் அல்லாஹ் நீடிக்கணும்னு சொல்லி அல்லாஹ்வுக்காக அவங்களுக்கு துஆ செய்து கொள்ளுங்க. அந்த அடிப்படையில் புதன்கிழமை இரவு 10:30 மணிக்கு சாய்ந்தமருதி ஜும்மா பள்ளியிலிருந்து அந்த குழுக்கள் நாங்கள் போனோம். மத்திய மாகாணத்திலே உள்ள கெலியோயா மற்றும் கம்பளை நோக்கி அந்த பயணம் ஆயிடுச்சு. அந்த அடிப்படையில் தஹஜ்ஜத் நேரம் ஆயிடுச்சு. போய்கொண்டிருக்கும் போது அஸ்னா அக்குர்னையில் அஸ்னா ஜும்மா மஸ்ஜிதில் நாங்கள் சுபஹ தொழணும்னு சொல்லி எல்லாருமாக போய் ஒதுவெடுத்தோம். இதில் ஒரு படிப்பினை உங்கள்ட்ட வந்தாக்களுக்கு தெரியும், இதில் கூறி வைக்க விரும்புகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அந்த போனது அவங்க தந்த டீக்கும் அவங்க தந்த அப்பத்துக்கும் நாம் எடுத்த கதைக்கு வரல. நான் சொல்ல வார என்னண்டா, அந்த மஸ்ஜிதில் தஹஜ்ஜத்துக்கு அந்த பள்ளி தலைவர் என்ன செய்யறாரு, பள்ளியில அழகான மனத்தை போடுறாரு. செயலாளர் என்ன செய்யறாரு, பள்ளியில எங்கெங்க ஊத்த தூசி இருக்கிறத வளைச்சு பார்க்கிறாங்க. திருப்பி பள்ளி நிர்வாகிகள் என்ன செய்யறாங்க, இந்த மஸ்ஜிதுல என்னென்ன ஊத்தைகள் உடசைகள் இருக்கி பகலையில அழகான முறையில மார்க்கத்தை கற்கிறதுக்கு குர்ஆன் தர்ஜிமாவோட ஓதுறதுக்கு எல்லாம் இடங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. ஒரு பள்ளியுடைய சூரத்தை ஸ்ரீலங்கால பார்க்கணும் என்று சொன்னா யாரும் கோவிச்சு கொள்ளாதங்க. நீங்க ஒரு படிப்பினைக்காக அக்குர்னையில் உள்ள அக்ஸா ஜும்மா பள்ளி வாசல கட்டாயம் போய் பாருங்க. அந்த நிர்வாகம் எப்படி நடக்கிறது, எப்படி பணிவும், எப்படி மஹல்லா வாசிகளும் அவங்களுக்குள்ள இருக்கிற உறவு என்ன முறையில் உள்ளங்கள் உடைஞ்சிராம நடந்து கொள்றாங்கிறத இந்த இடத்துல நான் பதிவிட கடமைப்பட்டுள்ளேன். திருப்பியும் சொல்றேன், ஒரு டீக்கும் அப்பத்துக்கும் தந்ததுக்காக கதைக்கல. நாங்க இதெல்லாம் இதுக்கு மேலாலே எல்லாம் அல்லாஹ் உதவியோட கண்டாக்கள். ஆனா அங்க நடந்த பணிவும் அந்த மஸ்ஜிதுல வார சவுண்ட் சிஸ்டம், ஃபேன், லைட், அதுல பெயிண்டிங், ஒரு ஒட்டுரை இல்ல. மாஷா அல்லாஹ். அந்த மக்களுக்கு அல்லாஹ் இன்னமும் சிறப்பாக ஆக்கி வைப்பான். அதுக்கு பிறகு நாங்கள் சுபஹ் தொழுகையை தொடர்ந்து அதுக்கு பிறகு நாங்கள் பயணத்தை வச்சோம்.
6 மணி அளவில் கெலியோவில் உள்ள அனர்த்த நிவாரண பேராக இயங்கி வரும் எமல்தனிய மஸ்ஜிதுல் ஹிதாயா என்ற மஸ்ஜிதை போய் அடைந்தோம். அங்கு லஃபீர் முர்சி ஹசரத் மற்றும் பள்ளித்தலைவர் அவர் தம்பியான இனாம் ஹாஜியார் அதுபோன்ற அழகான குழுக்கள் சரியான முறையில் கண்ணுக்கு தெரிந்தன. அவர்கள் எல்லாம் அங்க எல்லாரும் அமர்ந்திருந்தார்கள். அதற்கு பிற்பாடு நாங்கள் அந்த எமல்தனியா மஸ்ஜிதில் அழகான முறையில் நாங்கள் எங்களோட ஆசையை சொன்னோம். இங்கே வியாபாரிகள் நீங்கள் சொல்கிறீங்க 500 பேர் நீங்கள் இப்படி பாதிக்கப்பட்டிருக்க 585 கடைகள் முற்று முழுதாக கண்ணாலையும் பார்த்தோம். ஒரு வாகனம் வரும் மட்டும் நாங்கள் வெயிட் பண்ணி இருந்தோம் தானே, அந்த இடத்துல பார்த்தோம். ஒரு ஆளில் கடை 3 கடை 0 ஆயிருக்கு. ஆனால் பில்டிங் இருக்கு உடையில்ல. ஆனால் அங்கே எந்த பொருளும் உள்ளுக்கு இல்ல, செதுப்பு நிறைஞ்சி போய் இருக்கு. ஒருத்தர் என்னிடம் வந்து சொல்றார், எனக்கும் அவர் நல்லாக தெரிஞ்சவர் தான், அவருக்கு 3 புடவை கடையும் இருக்கு. அவர் வந்து சொல்றார், மஸ்ஜிதில் வந்த ஒரு ஷர்ட்டை நான் போட்டுக்கின்றேன் முபாரக், இதுல ஒரு ஷர்ட் எனக்கு ஒரு கை கொஞ்சம் இறுக்கமாக இருந்தது, இருந்தாலும் அதை நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இன்னொரு ஆள் சொல்றார், வந்து உள்ளாடை கூட இல்லாமல் இருக்கிறேன் இதுவரைக்கும், இந்த மாதிரி இருக்கின்ற. அவரும் ஒரு பெரிய ஒரு முதலாளி சொல்றார். இந்த காட்சிகள் எல்லாம் பார்த்ததுக்கு பிற்பாடு அல்லாஹ் ஒரு சிந்தனையை தந்தான். இந்த என்னோட வந்த அந்த குழுவினரிடம் அழகான முறையில் மஷூரா அந்த இடத்திலே எடுத்தோம். அந்த காட்சி தான் இது. நாங்க ஒரு வியாபாரிகளை இன்ஷா அல்லாஹ் உருவாக்கி விட்டோம் என்று சொன்னால், இந்த கொத்துபாவிலேயும் கூறப்பட்டது உங்களுக்கு தெரியும், மீனை கொடுக்கறதை விட தூண்டில கொடுக்கிறது தான் வேர்த் என்று சொல்லப்பட்டுச்சு. அவங்க இன்ஷா அல்லாஹ் நல்ல முறையாக இருந்தார்கள். 50 லட்சம் ரூபா போனவருக்கு நாங்க 1,50,000 ரூபா, 25 லட்சம் ரூபாவில் ஒரு போனவருக்கு நாங்க அவர் சொன்னத்தை வச்சு எடுக்கல, அவருக்கு முஷல்லாவை கொடுத்தோம், அவரை உட்கார வைத்தோம், அவர்கிட்ட கேள்விகள் குறுக்காக கண்ணியமான முறையில் கேள்வியை கேட்டோம். அவர்கள் கண்ணியமான முறையில் உலமாக்களுக்கு முன்னிலையில் பதில் தந்தார்கள். நாங்களும் வர்த்தகர்கள் நிறைய பேர் இருந்தோம், அவருக்கும் நிறைய புத்திமதிகள் சொன்னோம். பின்னுக்குள்ள 15-20 வருஷம் பின்னுக்கு நீங்க எப்படி வந்தீங்கன்றத பாருங்க. இந்த பஜார்ல நீங்க அவர்கிட்ட கேட்போம். முதல் அவர் சொல்லுவார், நான் இந்த பஜாருக்கு 18 வருஷம் பழசிம்பார். நாங்க அவர்கிட்ட சொல்லுவோம், 15 வருஷத்துக்கு முன்னுக்கு கொஞ்சம் பாருங்க, எந்த அடிப்படையில் நீங்க வந்திருப்பீங்க. அந்த முறையில் நீங்க 100 பீஸ் கொண்டு வரேன்னு சொன்னா 12 பீஸை கொண்டாந்து வச்சு வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன வகையில் நீங்க ஸ்டார்ட் பண்ணினாலும் ஆக கூட இந்த வியாழக்கிழமை நேற்று எல்லாரும் கடை ஓபன் பண்ணணும் என்று சொல்லித்தான் முதலாவதாக 12 வியாபாரிகள் காலையில் லஃபீர் ஹசரத்துக்கு முன்னுக்கு சாட்சியாக வச்சு அங்கே இருக்கிற உலமாக்களையும் வச்சு நாங்க அதை கூட்டி 8,10,000 ரூபா அந்த 12 வியாபாரிகளுக்கும் பங்கிட்டு கையிலே உடனுக்குடன் கொடுத்தோம். அதன் பிற்பாடு அந்த எலமல் தண்ணிய சென்டருக்கு சாமான் கொண்டு போயிருந்தோம். அதை நாங்கள் 10,000 தான் அந்த ஒரு பொதிக்கு நாங்கள் கூறியிருக்கிறோம். கொஸ்ட போட்டு அரைவாசி விலை போட்டாலும் அதில் 14,500 ரூபாயோட பொருள் இருந்துச்சு. இருந்தாலும் நாங்கள் போட்டிருக்கிற விலை 10,000 ரூபா தான் போட்டிருக்கோம். போட்டு அங்க கொடுத்ததுல 20,100,000 ரூபாயோட சாமான அந்த சென்டருக்கு கொடுத்தோம். இந்த சென்டருக்கு அந்த வியாபாரிகளுக்கு 12 அந்த சென்டருக்கும் கொடுத்தோம். அங்க திருப்பி இதில் ஃபுல் டீட்டெயில் எல்லாம் உங்களுக்கு மஸ்ஜிதுகளில் ஒட்டி விடுவாங்க, இதுலேயும் கடைசியாகவும் காட்டுவாங்க பாருங்க. பின்னர் நாங்கள் லுகர் தொழுகையை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட கெலியோயா பகுதிக்கு உரியவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று மஷூரா அடிப்படையில் வாகனங்களை எடுத்தோம். உலர் உணவை எல்லாம் ஏற்றி கெலியோயா உள்ள பிரதேசம் பழைய எல்பிடிஏ என்கிற மக்களை போய் சந்தித்தோம். 142 பார்சல்களை கொடுத்தோம். புதிய எல்பிடிஏ உள்ள 152 பார்சலை கொடுத்தோம். தெல்லங்க என்ற ஊரில் 35 பார்சல்களை கொடுத்தோம். எலுகுட என்ற ஜும்மா பள்ளியில் 73 பார்சலை கொடுத்தோம். இலுக்குவத்த கடுகண்ணாவ என்ற ஏரியாவில் 97 பார்சலை கொடுத்தோம். இவ்வளவு கொடுத்தோம் என்று சொல்றோம். இந்த இதுல 35 பார்சல் மட்டும் எப்படிண்டா கொடுத்தோம், கையால கொடுக்கவில்லை. இதில் காட்டுவார்கள் பாருங்கள். அந்த 35 பார்சல் மட்டும் மிக அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு நல்ல கண்ணியமாக இருந்தவர்கள், பெரிய பெரிய பணத்தோட பெரிய பெரிய அழகான
அழகான முறையில் இருந்தவர்கள், அவர்கள் வெட்கப்பட்டார்கள், அதை நாங்கள் கொடுப்பதை விரும்பவில்லை, அழுதார்கள். அதற்காக நாங்கள் ஒரு மஷூரா எடுத்தோம். இந்த 35 குடும்பங்களை உண்மைக்கு உண்மையாக காடை காட்டுங்கள் என்று. அந்த அந்த மஹல்லாவுல 35 காட்டையும் பார்த்து விட்டு அந்த 35 பார்சலையும் அந்த பள்ளி நிர்வாகத்தில் கொடுத்தோம். அவர்கள் சொன்னார்கள் எங்களிடம், இப்ப அதுவும் கொடுக்க மாட்டோம், வாங்க வரமாட்டார்கள், பெண்கள் கடுமையாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், எங்களுக்கு முன்னுக்கு வந்து பேச மாட்டார்கள் என்று சொன்னதுக்கு நாங்க உலமாக்களோட இவர் வந்து பேசினார். பேசுறதுக்கு நாங்கள் லஃபீர் மௌலவிட ரியாஸ் மௌலவி தான் அவர் மச்சான் அறிகிறது. அவர் ஒரு பிரின்சிபல் அங்க மதரசாவில். அவர் சொன்னதுக்கு இடங்க அந்த 35 பார்சலையும் கையால தூக்கி அவர்கிட்ட கொடுத்தோம். அவர் கூட சொன்னார், எஷாக்கு பின்னுக்கு எல்லாரும் போய் விளஞ்சத்துக்கு பிறகுதான் அந்த 35 பார்சலை நாங்க ஒவ்வொன்றாக இங்க வரவழைச்சு தான் கொடுப்போம், நீங்கள் செல்லுங்கள், அல்லாஹ் சாக்கியா வச்சுக்கொள்ளுங்கள் தான் அவர் சொல்றார். இவங்க எல்லாரையும் வச்சுதான் அந்த 35 பார்சலையும் அவங்களுக்கு பாரம் கொடுத்தேன். இந்த அடிப்படையில் 499 பொருள் கெலியோயாவில் கொடுக்கப்பட்டது. அதுக்கு பிற்பாடு இந்த 8,10,000 16 வியாபாரிகளுக்கு நாங்கள் திருப்பி லஃபீர் ஹசரத் திருப்பி இதெல்லாம் கொடுத்து விட்டு நாங்கள் சென்டருக்கு வந்தோம். ஒரு மஷூரா அடிப்படையில் இந்த லஃபீர் ஹசரத் சொல்லுகின்றார், மாஷா அல்லாஹ், இலங்கையில் பல பாகங்களில் இருந்தும் பல வகையான முயற்சிகளோடு உதவிக்கரம் நீட்டி எங்கட ஊருக்கு எங்கட மாவட்டத்துக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சாய்ந்த மருது மாளிய காட்டில் இருந்து வந்திருக்கிற நீங்க வந்திருக்கிற விதம், காலையில் நான் இந்த 12 வியாபாரிகளுக்கு கொடுத்த விதத்தை உண்மைக்கு உண்மையாக அந்த கண்ணீரை பார்த்தேன். அதே போல அவங்களிடம் அழகான ஆனந்த கண்ணீரை நான் கண்டேன். இன்றுதான் என் வாழ்க்கையில் ஆனந்த கண்ணீர் என்றால் உண்மையாக தெரியும் என்று லஃபீர் ஹசரத் நடிக்கிற உலமாக்களுக்கு முன்னிலையில் அந்த மஸ்ஜிதில் சொன்னாரு. அவர் திருப்பியும் சொன்னாரு, 7 மண்டா திருப்பி இன்னும் மஷூரா பண்ணுங்க, 585 கடையில் நீங்க 12 கடையை கொடுத்தீங்க, இதுக்கு பிறகு ஒரு 7 மண்டா ஒரு 20 கடையோ என்னையோ பாருங்கன்னு சொல்லி அவங்க அந்த மஷூராக்கு கட்டுப்பட்டு நாங்களும் ஒரு மஷூரா எடுத்தோம். இந்த அடிப்படையில் 20 கடைக்காரர்களை கூப்பிட்டோம். அதுல ஒவ்வொரு ஆளா விசாரிச்சோம். அந்த அடிப்படையில் கடையாக்களுக்கு தான் பார்த்துக்கலாம். இன்றைக்கு கூட அந்த கடை திறக்கப்பட்டு அதை நான் மஸ்ஜிதிலே வந்ததுக்கு பிற்பாடுதான் அவங்க தந்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக அந்த போட்டோவை போட்டுள்ளார்கள். இதுல நாங்கள் சேர்த்துக்கொள்ள எல்லாம் போயிட்டு மஸ்ஜிதில் இருக்கிறதால அந்த போட்டோவை கடையெல்லாம் இன்றைக்கு திறக்கப்பட்டு அல்ஹம்துலில்லாஹ் அவங்க சாய்ந்தமரது மாளிகைக்காடு மக்களுக்கு துவா கூட அழகான முறையில் செய்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இந்த கடைகள் எல்லாம் திறக்கப்பட்டு அவர்கள் பாருங்க போட்டோ எல்லாம் போட்டு வச்சிருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். நான் சொல்றது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கடைகளை போட்டு அழகான முறையில் அவங்க கடையை ஓபன் பண்ணிட்டாங்க. நாங்க எடுத்த பொறுப்பு அவங்கள கடைகளை திறக்க வச்சோம். சில கடைகளுக்கு நீங்க 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்தீர்கள். அவர்கள் ஃபிட்டிங்ஸ் அது இதெல்லாம் லைட் 300 பல்பு போட்டிருந்த இடத்துல நாங்க சொன்னோம் 6 பல்பை மட்டும் போடுங்க, வெளிச்சமாக்குங்க, அவசரமாக கடைகளை திறங்க, உங்களோட வீடுகளில் கஷ்டம் இருக்கும், அதை பொருட்படுத்தாதுங்க, கொஞ்சம் கொஞ்சம் முன் பின்னாகி செய்யுங்கன்னு சொன்னேன். அவர்கள் சொன்னார்கள் அவர்களிடம் இருந்த காசி 15,000 20,000 30,000 சேர்த்து போட்டுத்தான் நாங்கள் கொடுத்த பணத்தோட அந்த கடைகளை உருவாக்கி இருக்கின்றார்கள் என்றால் உண்மை சொல்லும் போது எல்லாவற்றையும் சரியாக கூறி வைக்க விரும்புகின்றேன். அந்த அடிப்படையில் திருப்பி 20 வியாபாரிகள் எடுத்து தந்தாங்க. நாங்க நேரத்தோட சொல்லிட்டோம், யார மனசையும் உடைக்க மாட்டோம், ரிஜெக்ட் பண்ணுவோம் உண்மையான முறையில் தான் என்று 4 கடைக்காரங்களை ரிஜெக்ட் பண்ணினோம். என்னன்னு சொன்னா அவர் பாஸ் அவர் எங்க அந்த சாமான ரில் மெஷின் போன்ற பொருட்களை எப்படி போய் செக் பண்றது எங்களுக்கு தெரியாது. நீங்க சாய்ந்த மருது மாளிகைக்காடு மக்கள் கெலியோயாக்கு கம்பளைக்கோ போனீர்கள் என்றால் இவர் கூறின இவங்க போய் செஞ்ச எங்க இருக்கி இந்த பஜார் என்று சொல்லி கேட்டா நீங்க பார்த்து அதை தேடி பிடிக்கலாது. அந்த அடிப்படையில் அந்த நாளையும் நாங்கள் ரிஜெக்ட் பண்ணி போட்டு 16 வியாபாரிகளுக்கு 13,65,000 ரூபாய் அங்க கொடுக்கப்பட்டது. மொத்தமாக 21,75,000 ரூபாய் பார்சல் இல்லாம மொத்தம் 28 கடை நிறுவனங்களை திறப்பதற்கு அதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் இன்றுடன் எல்லாம் திறந்து விடும். அதுக்கு எங்களுடைய முகமது செயலாளர் போனுக்கு அனுப்புறதாக எல்லாம் நாங்கள் சைன் வாங்கித்தான் கொடுத்துள்ளோம் என்பதையும் இந்த இடத்திலே பதிவிட விரும்புகின்றேன். இந்த அளவுக்கு அதுக்கு பிற்பாடு
நாங்கள் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு கம்பளை நோக்கி பயணித்தோம். அந்த கம்பளையில் அந்த சென்டர் இருக்கின்ற சொல்லப்பட்டு போனோம். அல்ஹம்துலில்லாஹ் இந்த லஃபீர் ஹசரத்துடைய சென்டர் அது 100க்கு 100 அதில் நான் கூற விரும்பல. அதை விட அரைவாசி பார்க்கலாம் அல்லது அதை விட கொஞ்சம் குறைவாக பார்க்கலாம். அந்த அடிப்படையில் அதில் வாத பிரதிபாதங்கள் எனக்கு உலமாக்களுக்கு அவங்களுக்கு அழகான முறையில் கண்ணியமான விதத்தில் அது போய்கொண்டிருந்துச்சு. அந்த அடிப்படையில் மஷூராக்களை எடுத்தோம். அங்க நாங்க செய்யற விஷயம், எங்களுக்கு ஆக்களை நீங்க நாளைக்கு கூட்டி வைங்க, நாங்க இதே மாதிரி பஜார்ல மஸ்ஜிதில் அழகான வச்சு அங்க பெபில அந்த மஸ்ஜிதிலையும் செய்ய இருக்கின்றோம் கம்பளையில், அதை செய்து முடிச்சுட்டு உங்கள்கிட்ட வருவோம் என்று சொல்லி கூறி நாங்க அதையும் அங்க அவங்கள ஆக்களை கூட்டி வைக்க சொன்னோம். அதே போல சொல்லிவிட்டு அங்கிருந்து பயணத்தை வச்சு ஒரு மஸ்ஜிதில் எல்லாருமாக தங்கணும் என்று சொல்லி அங்க எல்லாருமாக மஸ்ஜிதில் தங்கினோம். அதில் எங்களுக்கு கூட வந்த சிலர் அவசர வேலைப்பளு காரணமாக 7-8 பேர் ஒரு வேன்ல வாகனத்தில் ரிட்டர்ன் ஆகணும் என்று சொன்னாங்க. அவங்க வந்துட்டாங்க. அவங்கள்ட்ட அமானித பொறுப்பை எங்கள்கிட்டையும் தெளிவாக சொல்லி வந்தாங்க. இது அழகான முறையில் செய்யுங்க, செய்து கொண்டிருக்கீங்க என்று அவங்கள்ட்ட நான் சொன்னேன். நீங்க இப்ப இருக்கிற எஞ்சி இருக்கிற 25-28 பேரும் மொத்தமாக போனாலும் இந்த ஊருடைய அமானிதத்தை சுமந்து வந்திருக்கிற விதத்தை அல்லாஹ் ஏதோ வகையில் உதவி செய்வான். நாங்க 100% சரியா செய்யறதுக்கு முயற்சிப்போம். எங்களுடைய சக்திக்கு உட்பட்ட அளவுக்கு இதை அழகான முறையிலையும் கண்ணியமாக செய்வோம் என்று சொன்னோம். அடுத்த நாள் அவங்க வந்து சேர்ந்துட்டோம் என்று சொல்லி கால் பண்ணாங்க. அவங்களும் இதை நாங்க தாரு சஃபா அது மூலம் அனல் டிவி மூலம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி சொன்னாங்க. எல்லாத்தையும் அழகா செய்றீங்க என்று சொன்னாங்க. நாங்களும் உங்களுக்கு துவா செய்கிறோம் என்று சொன்னாங்க. அந்த அடிப்படையில் நாங்க முதலாக பெபில பள்ளி வாசல் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்துச்சு. அன்று சுபஹோட அன்று ஃபுல்லா சுத்தி பார்த்தோம். பார்த்ததில் அந்த பெபில ஏரியாவில் 450 குடும்பம் இருக்கின்ற சொல்லப்பட்டுச்சு. அதை ஃபுல்லாவே பார்த்தோன்னே எல்லாமே கடும் கஷ்டத்துக்கு மத்தியில் இருக்கிற குடும்பம். வாகனம் முனிசிபல்ல வாகனம் எல்லாம் நின்று அவங்களோட வீட்டில் பணமாக பொருளாக இருந்த பொருட்கள் எல்லாமே அவங்க எல்லாம் குப்பையில் அள்ளி தள்ளி ஏற்றி கொண்டு இருந்தாங்க. அந்த முனிசிபல்ல அங்க காட்டுடன் வந்த 420 பேருக்கும் 5000 ரூபாய் பணம் கொடுக்கிறதா மஷூரா பண்ணி 21 லட்சம் ரூபாய் காசும் கொடுத்தோம். 420 உலர் உணவு பொதிகளையும் அங்க கொடுத்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு பிற்பாடு ஒரு இடத்துக்கு போனோம். பொல்வத்தை என்னும் கிராமத்துக்கு போனோம். அங்க 60 குடும்பம் இருக்குன்னு சொன்னாங்க. அங்க நிறைய பாருங்க, ஆட்டா மட்டும்தான் அந்த வழியால போகலாம், நினைக்கிறதான் வழி. அந்த ஆட்டா கூட அங்க இருக்கிற ஆட்கள் தான் ஓடிட்டு போகணும். வெளியால புதுசா ஒரு ஆட்டா போனா அந்த ஆட்டா பிறன்றும். இதுதான் அந்த ஊர். இது இந்த மெயின் ரோட்ல தான் நிப்பாட்டிக்கும் இந்த வாகனங்களை. இந்த வழிதான் போற வழி. இந்த வழியால ஆட்டாவை தவிர வேற ஒன்றும் இதால போகாது. இந்த மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கின்றது பாருங்க. அங்க நாங்க போகக்குள்ள 3:30 மணி. கஷ்டமான தாய்மார் எல்லாம் முகமெல்லாம் உறங்கி போயிருக்கி. அல்லாஹ் சாக்கி சாப்பிடாம இருக்கிறாங்க. சாப்பிடல எல்லாரும். இந்த மாதிரி தான் அவங்களோட வீடெல்லாம் இருக்கு. இந்த பாருங்க வீடு, அவங்களோட வீடெல்லாம் இப்படி இருக்கு. ஆனா நிறைய ஆட்கள் போய் பார்க்குறாங்க தான். ஆனா வாகனத்தோட இருந்து செய்யணும்னு சொன்னாங்க, போய் செய்ய இயலாது. அவங்க தியாகம் பண்ணணும், போறவர் தியாகம் பண்ணணும். இதை அழகான உணரணும். இந்த வகையில் போனா அவர் ஊரால வீட்டிலையும் இருக்கிற மக்கள் நிலைமைகள் பள்ளி அந்த அல்லாட ஒரு சோதனையில் ஒரு விஷயத்தை இந்த இடத்துல எத்தி வைக்க விரும்புகின்றேன். இதுல வந்த உலமாக்களுக்கு தெரியும். இதில் வந்திருக்கிறதெல்லாம் உலமாக்கள் அந்த சாமானை ஏற்றி ஆட்டாக்கு இறக்குறாங்க. ஆட்டாவில் இறக்கி திருப்பி அதை இது போறாங்க. இதுதான் மகாவலி ஆறு. இந்த மகாவலி ஆறுல 28 அடி தாளத்தில் 2 அடியில தண்ணி கிடக்கு. அல்லாட சக்தியை பாருங்க. இதொண்டையும் அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க. இன்னும் ஒன்றை பாருங்க, பள்ளி 30 அடியில கூரை இருக்கு. அப்ப 2 அடியில தண்ணி போனா 58 அடி தண்ணி உயரத்தில் அல்லாஹ் அதை அனுப்பி வச்சுட்டு எப்படி அந்த சோதனை வந்திருக்கீங்கன்னா 2 அடியில தண்ணி கிடக்கு. நீங்க போனா நம்ப மாட்டீங்க, இங்க தண்ணி வந்திருக்காங்க. இப்படி காட்சிகளை மக்கள் படுற கஷ்டத்தில் பட்டா மட்டும்தான். அந்த ஆத்த மகாவலி ஆத்த பார்த்தீங்கன்னா நீங்க நம்பவே இயலா.
ஆகையினால இப்படியான இடத்துல 60 குடும்பம் இருந்த இந்த இடத்துல மொத்தமாக 55 குடும்பங்கள், அதில் 53 குடும்பங்கள் வந்திருந்தாங்க. 2 குடும்பம் இத்தாவுல இருந்தாங்க, மவுத் ஆயிட்டாங்க, இத்தாவுல இருந்தாங்க. இத்தாவுல இருந்த அந்த பணத்தையும் நாங்கள் கொடுப்பதற்கு அந்த மஹல்லாவுல அவரை நிப்பாட்டி காட்டினோம். இவர் உண்மையா இந்த இடத்துல இத்தாவுல இருக்கிறாருக்கு யார் என்று அவர்கள் இரத்த உறவாக சொன்னதுக்கு பிற்பாடுதான் ஒரு குடும்பத்துக்கு தலா 15,000 ரூபாய் படியும், அதே போல அந்த பொதி நாங்கள் கொண்டு போன 5,500 ரூபாய் பெறுமதியான பார்சல் 55, இங்கே 55 குடும்பத்துக்கு 15,000 ரூபாய் படியும், 8,25,000 ரூபாய் அங்கே வழங்கப்பட்டது. அந்த அடிப்படையில் திருப்பி கொப்பாவேல ஸ்ரீ புராண உங்கள்ட்ட ஒரு அனுமதியை நான் எடுத்தேன். இதுக்கு முன்னால் இது ஆரம்பமாக்கும் போது கொத்துபாக்கு பின்னால் எழும்பி நாங்கள் ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டை அந்நிய மாற்று சமூகத்துக்கும் நாங்கள் இதை கொடுப்போம் என்று. அந்த வகையில் இங்கே பேனை கொப்பி புத்தகம் வாங்கி கொடுப்பதற்காக 1,00,000 ரூபாய் அங்க இந்த தேரரிடம், இவர் ஒரு ப்ரொபோசர், தேரர்ன்றதுக்கு இவர் பேராதனிய யூனிவர்சிட்டி ஒரு ப்ரொபோசர் தான் இவர், அங்க இருக்கிற தேரர்களின் தலைவர்கள். அந்த அடிப்படையில் அவங்கள ஒரு மீட்டிங் ஒன்று செஞ்சோம், உலமாக்களோட சேர்ந்து 1,00,000 ரூபாய் அங்க கொடுக்கப்பட்டது. அதே போல அங்க 33 குடும்பங்கள் அங்க கஷ்டத்தில் வந்து இருந்தாங்க. ஒரு குடும்பத்துக்கு ஒரு பார்சல் வீதம் 33 பார்சலும் 1,00,000 ரூபாய் அந்த மக்களுக்கு கொடுக்க சொல்லி அமானிதமும் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அதுக்கு பிற்பாடு கம்பள பெபில மஸ்ஜித் இக்லால் ஜும்மா பள்ளிவாசல் அங்க போனோம். பெபில ஜும்மா பள்ளியில 14 வியாபாரிகள் சேர்த்து வச்சிருந்தாங்க. பெபில பள்ளியில, இதுதான் அந்த பெபில பள்ளி. அதுல போயிட்டு 10,85,000 ரூபாய் உடனே கடையை ஸ்டார்ட் பண்ணணும் என்று சொல்லி அழகா ஒவ்வொரு மஷூரா பண்ணி, இவர் தான் பள்ளி தலைவர், கண்ணை துடைக்கிறவர், அவர் எந்த அளவுக்கு நாங்கள் பாடுபட்டிருக்கார். மக்கள் கஷ்டப்படும் போது 2வது மாடியில் நின்று பள்ளியில் அவர் ஆக்களை தூக்கி கையை கொடுத்து அந்த மட்டத்துக்கு வந்த ஆக்களை தூக்கி பள்ளிக்குள்ள எடுத்திருக்கார். அவர் 2 காலிலையும் நிறைய காயம் இருக்கு, அவரை பார்க்கலாம், நிறைய காயம் கையில் இருக்கு. அவருக்கு அல்லாஹ் அவர் ஆயுள்ள பரக்கத் செய்யணும்னு சொல்லி ஆனால் ரெட்டில் காட்டுறவர் தான் பள்ளி தலைவர். அவர் எங்கள்கிட்ட ஒரு பார்சலை கூட எங்கள்கிட்ட வாங்கல. அல்ஹம்துலில்லாஹ் அந்த மக்களை, உண்மையான மக்களை காட்டினார். கஷ்டமான மக்கள், உண்மையா போன மக்கள் காட்டினதுக்கு இணங்க 14 வியாபாரிகளுக்கு 10,85,000 ரூபாய் உடனே செய்யுங்க சொன்னோம். இன்றைக்கு பின்னரம் ஜும்மாக்கு பிறகு கடையை ஸ்டார்ட் பண்ணிட்டு அவ்வளவு போட்டோவும் இந்த குழுவுக்கு சமர்ப்பிப்பாங்க. அழகான முறையில் விசாரித்தோம், அழகான முறையில் கொடுத்தோம். அதுக்கு பிற்பாடு அந்த வெள்ள அனர்த்த நிவாரண சேகரிப்பு நிலையம் என்ற இடத்துக்கு இங்கே முடிச்சு போட்டு அங்கே போனோம். இசா தொழுது விட்டு நினைக்கிறேன், கம்பளை இசா தொழுது விட்டா போனோம். முகமது பாஸ் கம்பளை சென்டருக்கு இசா தொழுது தான் போனோம். இசாக்கு பிறகு போனோம் கம்பளை சென்டரில். அங்கே இஷாவையும் சேர்த்து சுருக்கி தொழுதுட்டு போனோம். அதுக்கு பிற்பாடு அங்கே இவ்வளோ வியாபாரிகளையும் சேர்த்து வச்சுருந்தாங்க. அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு இந்த சாய்ந்த மருது மாளிகை காட்டிலிருந்து சென்ற ஆக்கள் அவங்களோட உள்ளம் ஒன்று உடைச்சிடாத அளவுக்கு அவங்கள அழகான முறையில் எல்லாம் பெரிய பெரிய நல்ல அழகான வியாபாரிகள் நிறைய கொடுத்தவங்க. அழகா சிலர் அதில் 50-60 கோடி ரூபாய் இழந்தாக்கள் கூட எங்களுக்கு கூட அதில் பயணிச்சாங்க. அதில் ஓராளை பேரிட்டு சொல்றதுக்கு நெல்லம் என்ற இல்லை என்ற அடிப்படையில் எல்லாரும் அழகான முறையில் இருந்தாங்க. லேடிஸ் வந்தாங்க, அவங்கள அவசரமாக முதல் அனுப்பினோம். ஒருத்தர் முகமும் தெரியக்கூடாது, என்னென்னா இந்த பொறுப்பு கூறல் இருக்கிறதால தான் இந்த வீடியோ எடுத்தோம். அவங்களுக்கு பின்பக்கமாக இந்த வீடியோ எடுத்துட்டு அவங்களுக்கு அவசரமாக தையல் மெஷின் வச்சிருந்த கார்மெண்ட் செஞ்சாக்கள் அந்த வகையில் அவங்க முறையாக தையல் மெஷினே வாங்கித்தாங்கன்னு கேட்கல. இந்த மெஷினை இணக்கிறதுக்கு 30,000 போகும், 2 மெஷினுக்கு 60,000 தாங்க, சில துணிகளை வாங்குறதுக்கு ஒரு 20,000 தாங்க, நாங்கள் செஞ்சு கொள்வோம் என்று சொல்லி அழகான முறையில் நல்ல மக்கள் அதே மாதிரி தந்தாங்க. இதே போல அல்ஹம்துலில்லாஹ் அங்க 40 பேருக்கு வழங்கிய மொத்த நிதி உதவித்தொகை 26,45,000.
அதனைத் தொடர்ந்து கம்பளை டவுன் ஜும்மா பள்ளிவாசல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 83 குடும்பங்களுக்கு நிவாரண பொருட்களும் தலா 6000 ரூபாய் பணமும் கொடுத்தோம். 83 பார்சலும் 6000 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு பணமும் கொடுத்தோம். இந்த இது மாதிரி தான் இவங்களும் என்ன செஞ்சாங்கண்டா, ஒவ்வொன்றா கொடுக்கறத வீடியோ அறவே எடுக்கவானா, நாங்களும் நல்ல நல்ல நிலைமையில இருந்தாக்கள் கொடுத்தாக்கள். ஆகையினால நீங்க கொடுங்க எங்களுக்கு. இந்த ஆக்கள் போலில் நிக்கிறத பாருங்க, இவங்க பின்னுக்கு நிக்கிற ஆக்கள் தெரியாம தான் மறைச்சு நிக்காங்க. அதனால் அதையும் அழகான முறையில் அழகா கண்ணியமாக அவங்களோட கண்ணியத்தை பேணி அந்த அமானிதத்தையும் கொடுத்து விட்டு கடைசியாக எங்களிடம் 97,000 ரூபாய் பணமாகவும் 97,000 ரூபாய் பணமாகவும் 47 பார்சல் 47 பார்சலையும் 97,000 ரூபாய் பணத்தையும் உலமாக்கள் வாகனத்தில் அமானிதத்தை கொடுத்து அனுப்பினோம். அந்த மஸ்ஜிதுக்கு எலியோயா கம்பள சென்டருக்கு கொடுத்து ரிட்டர்ன் அதை எண்ணி பாரம் கொடுத்துட்டோ. இந்த காசு என்னத்துக்காக வேண்டி கொடுத்திருக்கின்றா 97,000ஐயும் கிதாபுகளை இழந்திருக்காங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் கிதாபை இழந்திருக்காங்க. மதரசா கொண்டு போறதுக்கு கிதாப் இல்லை. அந்த கிதாபை அந்த 97,000 ரூபாய் வாங்குங்க. இந்த 47 பார்சலையும் அமானிதமா இதை கொடுத்துருங்க என்று சொன்னதுக்கு தான் இவங்க உலமாக்கள் இதை பாரம் எடுக்கிறவங்க கொடுக்கிறவங்க எல்லாம் இரவு 2:05 எடுக்காங்க. 2:05க்கு தான் இந்த இனாம் ஹசரத் லஃபீர் மௌலவியோட தம்பி அந்த பள்ளி தலைவர் பாரம் எடுக்கார். இதில் இருக்கிற உலமாக்கள் பாரம் கொடுக்காங்க. அவர் பாரம் எடுத்துட்டு அதை செஞ்சிட்டார். அதுக்கு பிற்பாடு இந்த நீங்க கணக்குல எல்லாமே பள்ளியில் முன்ன ஒட்டி இருக்கும். எல்லா மஸ்ஜிதிலையும் பாருங்க, நம்மட மஸ்ஜிதிலையும் இருக்கும். அதுக்கு பிறகு ஒரு வாலி ஒன்று மிஸ் ஆயிட்டு என்ற வகையில் அது இது என்ன மஸ்ஜிதுல் ஃபலாவுல இருந்து ஒரு வாலி ஒரு ரூமுக்குள்ள மிஸ் ஆயிட்டு தெரல் என்று சொல்லி ஜமியத்துல் உலமா சபை செயலாளர் நஃப்ராஸ் மௌலவியை அழைச்சி அந்த பள்ளி நிர்வாகத்தில் உள்ள நரிக்காங்க பாருங்க. அந்த இந்த இருக்கிற 3 பேரும் நஃப்ராஸ் மௌலவிட்ட அந்த வாலியை உடைச்சி இங்கிருந்து 3 பேர் போனாங்க. அந்த 3 பேரை காட்டுங்க. இங்கிருந்து போனாக்கள் இங்கிருந்து போய் பாரம் எடுத்தார்கள். 8,900 ரூபாய் அந்த வாலியை உடைச்சது. இது இல்லாம இந்த 8,900 இல்லாம மஸ்ஜிதுல் ஃபலா தானே, மஸ்ஜிதுல் ஃபலாவுல அவங்க நிர்வாகத்தால காசி உணர்ந்து கொடுத்திருக்கிறது நேரத்தில் வரவு வைக்கப்பட்டிருக்கு. எவ்வளவு? 60,000 6,640 ரூபா ஒரு வாலியில இருந்து காசும் 60,000 ரூபாய் அவர்கள் நிர்வாகத்தால தந்த காசு 60,000 கணக்குக்கு வந்திருக்கு. இந்த வாலி ஒன்று மிஸ் ஆயிட்டு சொல்லி நஃப்ராஸ் மௌலவிட்ட கொடுத்திருக்காங்க. நான் அதுல உடனே சொன்னேன், நஃப்ராஸ் மௌலவியும் பொருளாளராக இருந்தீங்க, அதே போல நியாஸ் பொருளாளராக இருந்தீங்க, நீங்க வெளிப்படைத்தன்மையா இதை உண்மையா மக்கள் மத்தியில் கூறி வைப்பேன். 8,900 ரூபாய் பணம் அதுக்குள்ள இருந்துச்சு. அதே கம்பல அந்த மதரசாக்கு அந்த என்னது கிதாபு வாங்குறதுக்கு 97,000 ரூபாய் கொடுத்தோம் பேலன்ஸ் ஆயின காசு. அதே போல இந்த 8,900ஐயும் இந்த வங்கியினூடாக வைப்பு அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு வைப்பிட்டு அந்த ஸ்லிப்பை காட்டுங்க. ஸ்லிப்பை 8,900 முன்னாடிக்கு அந்த ஸ்லிப்பை காட்டுங்க. 8,900 போட்ட ஸ்லிப்பை பிஃபோர் வீடியோ 8,900 இந்த அக்கௌண்ட் நம்பர் நிறைய ஸ்லிப் 8,900 நிறைய அந்த ஸ்லிப் அதுலேயும் வந்துச்சு. இது அழகா இதில் பதிவிரிக்கும், அழகான முறையில் பார்க்கலாம். ஆகையினால இன்னமும் கூறி வைக்க விரும்புகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் நல்ல மக்கள் நமது மக்கள், அதே போல நல்ல மக்களுக்கு கஷ்டப்பட்ட மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி இந்த அமானித பொறுப்பை அல்லாஹ்வோட உதவியை கொண்டு தந்தீங்க. நான் அந்த ஒரு இடத்துல மறுப்பு தெரிவித்த காரணம் என்னண்டா, அந்த பள்ளியில் நாங்கள் கொண்டு வந்த அமானித பொறுப்பு இது பாதிக்கப்படாத மக்களுக்கு அறவாசி போயிடுச்சுண்டா அல்லாஹ் பயந்தேன். சரியான பயம் ஒன்று வந்துச்சு. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அடையணும்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில் ஆசை ஆர்வம் தான்
தான் ராவு பகலா கஷ்டப்பட்டோம். இந்த குழுக்களை வைத்து அவங்களும் கூட இருந்து மஷோராக்கள் எத்தனையோ செய்து இந்த ஊர் மக்கள் தந்த இந்த அமானிதத்தை அழகான முறையில் செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்டோம், கஷ்டப்பட்டோம். இதை அழகான முறையில் செய்யணும், இதுல என்ன சரி அல்லாஹ் தண்டிச்சிருவான் சொல்லி அதால மட்டும்தான் அவடத்துல சின்ன ஒரு மாற்றம் செய்யப்பட்டது. மற்ற எல்லாமே எல்லாரும் மஷோராக்கு அழகான முறையில் கட்டுப்பட்டாங்க. இதுல யார் யார் உங்களோட பொருளால், அதே போல உங்களோட வாகனங்களால், உங்களோட பணத்தால் யார் யார் இதுக்கெல்லாம் உதவிக்கரம் நீட்டினீர்களோ அவ்வளவுக்கும் அல்லாஹ் உங்களுக்கு நாள மறுமையில் இந்த கடை உரிமையாளர்கள் அங்க கடை நாங்க போட்டு வந்திருக்கோம், அதே போல நாங்க கொடுத்தோம் 5000 இருக்கலாம், 6000 இருக்கலாம், 15000 இருக்கலாம். இந்த பணம் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. எப்படின்னா அது 25 லட்சம் 30 லட்சமாக அவங்களுக்கு கண்ணுக்கு தெரிறதாக அல்லாஹ்விடத்தில் கையேந்திக்கிட்டு போனார்கள். அந்த காட்சியை சந்தோஷமாக பார்த்தோம். அதே போல இந்த லொரியை தந்தார்கள். இந்த நான் அதை ஏற்கனவே உங்கள்ட்ட சொல்லிட்டேன். லொரி தந்த 2 சகோதரர்கள். அதே போல ரிஸ்மீர் பிரதர் ஒரு லொரியை தந்தார். அவருக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்வான், அதே போல அல்லாஹ் ரஹமத் செய்வான். இன்னமும் நல்ல நல்ல வியாபாரத்தில் நுணுக்கங்கள் அவங்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பான். அதே போல இந்த வர்த்தக சங்கத்தினர் ஒரு பேச்சும் பேசல, கூட்டத்துக்கு மட்டும்தான் வந்தார்கள், கலைந்து சென்றார்கள். இதை கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாவை அழகாக என்னையும் சேர்த்து அதில் அழகான முறையில் கொண்டு மஸ்ஜிதிலே உலமாக்களுக்கு மத்தியில் அந்த காசை அள்ளி கொண்டு கொடுத்தார்கள். அவர்களுக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்யணும். அல்லாஹ் அவங்களை நாளை மறுமையில் நல்லொரு இடத்துல அல்லாஹ் கொடுக்கணும். இன்னும் வியாபார துறைகளில் புது புது அறிவுகளையும் நுழைவுகளையும் கொடுக்கணும். இதே போல இந்த 2 அரிசி உரிமையாளர்கள் இந்த அரிசி வந்து இங்கே தந்தார்கள். அவர்களுக்கும் அல்லாஹ் ரஹமத் செய்யணும். அதே போல இந்த நன்மையான நற்காரியத்தை இந்த குழுவோட என்னையும் சேர்த்து இந்த குழு எல்லாருமா சேர்த்து நீங்க இந்த அமானிதத்தை தந்தீங்க. இது பள்ளியில் நாங்கள் உருவோம். இது அமானித பொறுப்பை அல்ஹம்துலில்லாஹ் அழகான முறையில் செய்தோம். இதுல என்னென்ன குறைகளை நீங்க காண்றீர்களோ, ஏதும் குறைகள் வந்தால் அந்த குறையை முபாரக்காகிய நான் பொறுப்படுத்திக் கொள்கின்றேன். இதை நீங்கள் நிறைவாக சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் என்னுடன் பயணித்து பெக் பண்ணின இதை சேகரித்து இதை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு தந்த இதை பெற்றுக்கொண்டு அவ்வளவு பேருக்கும் சமர்ப்பணமாக இதை நான் இந்த மஸ்ஜிதிலே வச்சு கூறி அல்ஹம்துலில்லாஹ் என்னையும் இந்த எடிட்டியூட்டை கஷ்டப்பட்டு ஹலால பேணி கஷ்டப்பட்டு வளர்த்த இந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் துவா செய்யுங்க என்று கூறி, இந்த ஊர் மக்களுக்கும் துவா செய்யுங்க என்று கூறி இந்த கடையை இந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்தோம். இவங்களுக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும் சொல்லி நீங்க அனுப்பி வைத்தீர்கள். நீங்க அவங்களுக்குமாக துவா செய்து இந்த நிர்வாகம் அழகான முறையில் ஒரு நிர்வாகம் இந்த ஊர்ல வரணும் என்று சொல்லி அதுக்குமாக துவா செய்து இன்ஷா அல்லாஹ் நாடினா இந்த இது மாதிரியான அழகான விஷயங்களை முன்மாதிரியாக செய்து காட்டியிருக்கோம். இதை வச்சு ஃபாலோ பண்ணி நல்ல நல்ல இளம் சிறார்கள் இருக்கும், பல பல ஊர்கள் இதை பார்த்து கொண்டிருப்போம். எல்லாரும் முன்மாதிரியான விஷயமாக இதை எடுத்து பொறுப்பு கூறல்ங்கிற விஷயம், அக்கௌண்டபிலிட்டி என்கிற விஷயத்தை எப்படி செய்வது, எப்படி இதை அமானிதத்தை பேணுவது என்ற விஷயத்தை இதை ஒரு முன்மாதிரி உதாரணமாக இருக்கணும் என்றும் கூறி இன்னும் ஒன்று விஷயத்தை திருப்பியும் ஞாபகம் பண்ணுகின்றேன். இதில் ஒரு அரிசை ஒரு வாய் அசப்போடணும் என்று ஒரு அரிசை கூட இந்த குழுவில் வேலை செஞ்ச யாருமே வாயில் எடுத்து வைக்கலங்கிறத இந்த மஸ்ஜிதில் அல்லாஹ்வை சாக்கியா வச்சு கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பார்த்துக்கொள்ளலாம்.